ஹலோ guys, I'm Manu. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்ட்ரோமஸ் வந்து சூரியனை விட 500 ட்ரில்லியன் டைம்ஸ் அதிகமான பிரைட்னஸ் தரக்கூடிய J05294351 எனும் குவாசரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குவாசர் நமக்கு பூமியிலேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல இந்த குவாசர் வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் ஏரியா கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் ஏரியா கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த குவாசர் நமது பூமியிலேருந்து 12 பில்லியன் லைட் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து எந்த டிஸ்டன்ஸ்ல இந்த குவாசர் வந்து அமைஞ்சிருக்குன்னு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீட் வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆகிருக்கும். லைட்டோட ஸ்பீடை நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த J05294351 இந்த குவாசர் அடைகிறதுக்கு 12 பில்லியன் லைட் இயர்ஸ் ஓகேன்னா அந்த டிஸ்டன்ஸ்ல இந்த குவாசர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த குவாசரை ஆஸ்ட்ரோமஸ் வந்து யூரோப்பியன் சதர்ன் அப்சர்வேட்டரியில் உள்ள வெரி லார்ஜ் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இந்த J05294351 இந்த குவாசர் இதோட டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த J05294351 இந்த குவாசர் வந்து ஒரு கேலக்ஸி சென்டர்ல இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க் தான் இந்த குவாசர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. J05294351 இந்த ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்கான இந்த குவாசர் இதோட டயாமீட்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 லைட் இயர்ஸ் வந்து இதோட டயாமீட்டர் வந்து இருக்கு. இந்த யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய உள்ள ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க் தான் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் டஸ்ட் போன்ற வந்து கிளவுடா ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து டிஸ்க் வடிவத்தில் இருக்கு. இதுதான் வந்து ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க். இது ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க் வந்து சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ஹாட் அக்ரீசிஸ் டிஸ்க்ல உள்ள கேஸ் டஸ்ட் போன்ற வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து வெளியிடுது. அதனால அந்த லைட் வந்து உருவாகுது. அந்த லைட் அதோட பிரைட்னஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை விட 500 ட்ரில்லியன் டைம்ஸ் அதிகமான பிரைட்னஸா அந்த லைட் வந்து இருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிரைட்டஸ்ட் லைட் இந்த யூனிவர்ஸ்ல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த J05294351 இந்த குவாசர்ல இருந்து வெளிப்படுற லைட் தான் பிரைட்டஸ்ட் லைட் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த குவாசர் இருக்கிற அந்த கேலக்ஸி சென்டர்ல இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து மிக வேகமாக க்ரோத் ஆகுது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேலக்ஸி சென்டர்ல இருக்கிற சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸோட ஈர்ப்பு விசையினால தினமும் ஒரு நட்சத்திரம் அந்த பிளாக் ஹோல்ஸுக்குள்ள இழுக்கப்பட்டு அழிக்கப்படுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனல் இமேஜ் கவுண்ட் பண்ணுங்க.